என்ன மாதிரி மேட்சுங்க? ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல. இல்ல 2 தான். 2 மேட்சும் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஏன் நாங்க வந்து இந்த ஸ்கவுட்டிங்கு, இந்த அப்புறமேட்டு நீங்க போங்க யங்கர் பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் தாங்க, எல்லாருக்கும் இது பண்ணுங்கன்னு சொல்றோம். ஏன்டி இன்னைக்கு 2 மேட்சுமே ப்ரூவ் பண்ணுச்சுங்க. அத பத்தி தான் ரிவ்யூ பார்க்க போறோம். ஆஸ் வெல் அஸ் நாளைக்கு மேட்சோட ப்ரிவ்யூ பார்க்க போறோம். ஓ டு யூ தருண். இன்னி மேட்ச் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் ஃபேவரபுளாக முடிஞ்சிருச்சு டெல்லி. ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். அண்ட் எப்பவும் போல் ஸ்டார்டிங் வந்துட்டு ரிக்கல்டன் லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணார். பட் இட்ஸ் ஓகே, அவர் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார், அவர் திருப்பி வந்துடுவார். பட் ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச் மாதிரியே நல்ல இன்டென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணார். பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு மும்பைக்கு இன்னைக்கு பேட்டிங். ஏன்னா டெல்லி பிச் வந்து கொஞ்சம் பவுலர்ஸ்க்கு ஃபேவரபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு விளையாட. அண்ட் திலக் வர்மா வந்துட்டு ஆக்சுவலி நீ அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய பவுலர் வந்து முகேஷ். ஸோ முகேஷை வந்து நான் போன ப்ரிவியூவில் கூட சொல்லியிருந்தேன், முகேஷ்க்கு பதிலாக ஆக்கிப் நப்பி போகலான்னு சொல்லிட்டு. பட் முகேஷ் சூப்பராக போட்டார். அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். லைன் அண்ட் லென்த் எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. அவர் சூப்பராக போட்டார் ஃபர்ஸ்ட் பவர் பிளேல. அண்ட் சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஸ்னாக்கு நீ ஹர்திக் பாண்டியா இல்லை. ஸோ ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்துட்டு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்ததுக்கு அவர் கேப்டன்ஸ்னாக் சூப்பராக விளையாடினாரு. அண்ட் ரதர்ஃபோர்ட் இன்னைக்கு கிளிக் ஆகல, பட் ஹீஸ் இன் அ குட் ஃபார்ம். அண்ட் அமந்தீர், மிச்சில் சாண்ட்னர் 2 பேரும் வந்துட்டு அவங்களோட பார்ட் அவங்க கொடுத்தாங்க பேட்டிங்கில். 160 தான் டோட்டல் வந்துச்சு. ஸோ அந்த 160 டோட்டல் இஸ் நாட் இனஃப். பட் மும்பையோட பவுலிங் யூனிட்டுக்கு அதை வச்சு சமாளிச்சிருவாங்கன்னு நான் நினச்சேன். பட் செகண்ட் இன்னிங்ஸ் பற்றி பரத் என்ன சொல்கிற? செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு? செகண்ட் இன்னிங்ஸை பத்தி ஒருத்தரை புகழ்றதா இல்ல ஒருத்தரை திட்டுறதான்னு எனக்கு தெரியலங்க. அங்க என்னன்னா டிஎஸ்கேன்னு ஒரு டீம்ல இருக்கானுங்க பிளேயர், அந்த ரூசோ, ஏன் ஒரு ஆறாத பிளேயர்லாம் 3 வருஷமா இவன் நீங்க ரீட்டைன் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கும். இவனுக்கு 1 வருஷம் தாங்க சான்ஸ் கொடுத்தாங்க. ரிஸ்விக்கு அந்த ஒரு சீசன் சரியா பண்ணலன்னு உட்கார வச்சிட்டாங்க. இன்னைக்கு அவன் காட்டுறான், இங்க பாருப்பா தம்பி, நான் பினிஷர்லாம் கிடையாது. எனக்கு போன மேட்ச் என்ன பண்ணா 10 பாலுக்கு 2, இந்த மேட்ச் என்ன பண்ணா 12 பாலுக்கு 7 தான் அவன். அப்புறமேட்டு அவனுக்கு கிளிக் ஆரம்பிச்சு, ஒரு ஷாட் கிளிக் ஆக ஆரம்பிச்சது, பிரிச்சு கொடுத்துறான் கைய. செல்ஃப்ல ரொம்ப ஆயுஷ் மாத்திரை சொன்னதான், செஞ்சுரிக்கு போய் போயிருக்கலாம் அவன். அப்படி இல்லை, கேம் ஜெயிக்கணும், ரன் ரேட் ஏற்றணும். என்ன மாதிரி ஆடினாங்க இம்பாக்ட் பிளேயர். ஏன் நாங்க வந்து இது ரொம்ப ஓவர் ரேட்டடா அவனை இப்போ வந்து நான் பிரைஸ் பண்றேன்னா, அவனை வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர் எடுத்துட்டு வராங்க. யாரோட காம்படிஷன்? அஷிடோஷும் சஷாங்கும் என்ன பண்ணிருக்காங்க நம்மளுக்கு பாஸ்ட்ல தெரியும். இவங்க ஃபார்ம் பேசிக்கா எதுவும் இல்லை, பிளேயரோட மைண்ட் செட்ல எதுவுமே கிடையாது. ஃபார்ம் பேசிஸ்ல இவன் நல்லா ஆடுறான்டா, இவனால இந்த கேம் எடுத்துட்டு போக முடியும்டா, 2 விக்கெட் குயிக்கா விழுந்துருச்சுடா, சூப்பரா உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. அவன் வந்து ப்ரூவ் பண்ணிட்டான். எவ்வளோ அவனோட பிரைஸ் என்னடா, கிட்டத்தட்ட 1 crore தான் அவனை எடுத்தாங்க. செமையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 1 crore 2 மேட்சுமே கன்சிக்யூட்டிவா ஆடினா. 2 to 3 crores எடுத்தாங்க. பட் கம்மி ரேட்டு தான். நம்ம இந்த பிளேயர்ஸ்க்கு வந்து போன வருஷம் நம்ம நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராவா காசு கொடுக்கும் போது அதை கொஞ்சம் பிரெயினியா யூஸ் பண்ணி சமீர் ரிஸ்விலாம் எடுத்திருக்கலாம். அது பண்ணல. நாங்க ஏன் இதை வந்து ரொம்ப இதுவா சொல்றோம்னா, அடிச்சிடலாம், லைக் ஓப்பனிங் ஆடி அடிச்சிடலாம், பவர் பிளேல ஆடி அடிச்சிடலாம். 2மே சேசிங்கு, 2மே விக்கெட்டும் விழுந்துருச்சு. அவன் கையில கேமை கொடுத்தாங்க. அவன் வந்துட்டு காட்டுறான், இங்க பாருங்கடா என்னால கேம் எடுத்துட்டு போக முடியும். ப்ரெஷரே ஆளுங்க. ஸ்ட்ரைக் எவ்வளவு 10 பாலுக்கு 7னா அப்படியே எல்லாம் இதுவாவாங்க. ஏன் மும்பை இந்தியன்ஸே எடுத்துக்கிட்டோமே, லாஸ்ட் இயர் வந்து திலக் வர்மா வந்துட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரிட்டையர் அவுட் ஆக வச்சாங்க. அந்த மாதிரிலாம் இவங்க பண்ணல. தே பிலீவ்ட் இன் அ பிளேயர், தே க்ரூம்ட் அ பிளேயர், ஆட வச்சாங்க. அவன் ப்ரூவ் பண்றான். ஹேட்ரிக்கான ஒரு கன்சிகூட்டிவா 3 மேட்ச் 350 அடிச்சிருக்கான். வேற என்னங்க வேணும்? எங்க இம்பாக்ட்ன்றது அதுதான் நாங்க சொல்றோம். லைக் ஒரு பிளேயர் எடுத்துட்டு வரானா அவன் வின் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு மேட்ச்ன்ற மாதிரி தான். அதே மாதிரி பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்ல ரொம்ப ஆளு குல்தீப் சொன்னீங்களா? ஆமா, குல்தீப் பர்ஃபார்ம் வெல் தாங்க. ஏன்னா 160 முக்கியமா, சாரி டு இன்டரப்ட் தரும், முக்கியமா என்னன்னா பர்த்டே பாய் நட்ராஜன். ஃபர்ஸ்ட்லாம் யாக்கர் மட்டும் தாங்க அவர் போட்டிருந்தாரு, டெவலப் பண்ணாரு. அவர் அந்த இன்ஜுரி ஃபேஸ்ல வந்து சும்மா அப்படியே இதுவா இல்ல, நல்ல டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு சூப்பரா அந்த ஸ்லோவர் பவுன்சர் எடுத்து கத்துக்கிட்டாரு. அது லிட்டரலாவே திணறாங்க தான். நட்டு இஸ் சம ஃபார்ம். 2 மேட்சே நம்ம பாக்குறோம், நட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்ட் அவுட்டாவே இருக்கு. ட்ரூ ட்ரூ ட்ரூ. நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஆக்சுவலி 3 பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 3 பவுலர்ஸ் வந்துட்டு தீபக் சாகர், ஜஸ்பிரித் பும்ரா அண்ட் மிச்சில் சாண்டர். ஸோ இவங்க 3 பேரும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை செமையாக காட்டினாங்க. அண்ட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை காட்டினாங்கன்றதை விட டெல்லி பேட்ஸ்மென்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப காஷியஸாக விளையாடினாங்க அவங்கக்கிட்ட. ஏன்னா பேட்டை விட்டா விக்கெட் போகும் அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் விளையாடினாங்க அவங்கக்கிட்ட. பட் தே பிளான்ட் இட் வெல். அவங்க கரெக்டாக வந்து ஷாதுல் தாக்கூரையும் கார்பின் போஷையும் அழகாக டார்கெட் பண்ணி அடித்தாங்க.
அண்ட் ரிஸ்விக்கு அது வந்து 20 ரன் ஹேட்ஸ் அடிச்சான்டா. ஆஃப் அவனுக்கு. ஆமா, ஹேட்ஸ் ஆஃப் டு ரிஸ்வி. அது வந்து பாஷா பிளான் 20 ரன் பக்கா பிளான். அடிச்சான்டா. ஆமா. ஸோ அது அந்த மாதிரி ஒரு பிளான், இந்த கேம் பிளான் அதுதான் வேணும். இந்த கேம் பிளான் இருந்துச்சுன்னா உன்னால கேம் கேரி ஃபார்வர்ட் பண்ணி கூட்டு எடுத்துட்டு போக முடியும். அண்ட் யூ கேன் வின் மேட்சஸ் ஃபார் த டீம். ஸோ சல்யூட் டு ரிஸ்வி. அதே மாதிரி சூப்பர் பேட்டிங். கேஎல் ராகுல் வந்துட்டு 2 மேட்ச் வந்து டக் அவுட் தான். பட் ஹீஸ் கேப்பபிள் பிளேயருங்க. அவனுக்கு எப்படி கம்பேக் பண்ணணும்னு தெரியும், அவன் வருவான். ஸோ அவனை பத்தி நாங்க கிரிட்டிசிசம் பண்ற அளவுக்கு பெரிய இதுவே கிடையாது. ஹி வில் கம் பேக், அவ்வளவுதான். அதை பத்தி நாங்க பேசவே விரும்பல. நீங்க கேட்கலாம் என்ன மத்தவங்க எல்லாம் கிரிட்டிசிசம் பண்றீங்க பண்ணலான்னு. கேஆர் ராகுல் மேல எனக்கு ஒரு தனி பிலீஃபே இருக்குங்க. ஒரு கிளாஸான பிளேயர், ஒரு நல்ல பிளேயர் வருவான். 2 மேட்ச்க்காகலாம் ரொம்ப அவனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. எஸ். அண்ட் இன்னொரு பேட்டரையும் அப்ரிஷியேட் பண்ணுவோம். பத்தும் நிசாங்கா கிளாஸான பேட்டிங் சூப்பரா இருந்துச்சு பார்க்க. ஐ லவ்ட் இட். சூப்பரா இருந்துச்சு. ஸோ பத்தும் நிசாங்கா அதுதான் லைக் யாருன்னா வியூவர்ஸ் பாக்குறீங்கன்னா, உங்களுக்கு பவர் இல்ல அப்படின்னா டைம் பண்ணுங்க. கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட் டைம் தான். நம்ம விராட் எடுத்துக்கோங்க. எவ்வளவு என்னென்ன பிளேயர்ஸ்லாம் நல்லா எல்லா 3 ஃபார்மேட்லயும் நல்லா பண்ண பிளேயர்ஸ் எடுத்தீங்கன்னா தே வில் டைம் த பால் வெல் தான். நிசாங்கா பாருங்க, அவனுக்கு அந்த அளவுக்கு பவர்லாம் கிடையாது. நீங்க ஹேடனும் அவனும் வந்துட்டு லிட்டரலா பக்கத்துல நிக்க வச்சீங்கன்னா ரொம்ப சின்னதா தான் இருப்பாரு ஹேடன் பக்கத்துல. ஆனா அந்த ஒரு புல் ஷாட், அந்த கவர், கேம் எடுத்துட்டு போற அவேர்னஸ், போதும் 4 அடிச்சுக்கலாம், போதும் 6 அடிக்கலாம், அந்த மாதிரி சூப்பராகவே எடுத்துட்டு போற ஒரு பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சூரியகுமார் கேப்டன்சில எதுவும் சொல்ல முடியாது. ஸ்கோர் அந்த அளவுக்கு கம்மியா, அந்த பேட்ஸ்மேன் நல்லா விளையாடிட்டாங்க. நீங்க வேற யாரை யூஸ் பண்ணியிருந்தாலுமே லைக் அந்த மாதிரி தான் இருந்திருக்குமே தவிர, எனக்கு தெரிஞ்சு 2 டீமும் ஈக்குவலா தான் விளையாடினாங்க. எனக்கு கேப்டன்சிலயும் இவனை இங்க எடுத்துட்டு வந்திருக்கலாம், இவனை அங்க பண்ணிருக்கலாம், அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு பெருசாவே தெரியல. ஆக்சுவலா நல்லாவே தான் இருந்துச்சு. இந்த ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்ணது எனக்கு இதுவா தான் இருந்துச்சு. ரிஸ்வி அவுட் பிளேட், ரிஸ்வி பிளேட் வெல், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரூ. எனக்கு அதே தான் தோணுச்சு. ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம். குஜராத் வர்சஸ் ராஜஸ்தான் மேட்சுக்கு போவோம். ஜிடி வர்சஸ் ஆர்ஆருக்கு போவோம். ஸோ ஜிடி வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச்ல வந்துட்டு பேட்டிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆர்ஆரோட பேட்டிங் சூப்பராக ஆடினாங்க. எல்லாருமே இன்டென்ட்டோட விளையாடினாங்க. அண்ட் எனக்கு என்ன ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுன்னா, ரியான் பராக் வந்துட்டு 3ல வந்து ஆடுவார்னு பார்த்தேன். பட் அவங்க துருத்துறையில் அனுப்பிச்சாங்க. அதுவும் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு அதுதான் ஒரே இது. மேபி ரியான் பராக் வந்து 3ல வந்து ஆடிருந்தாலும் அவர் அடிச்சிருப்பாரு. பட் அவர் கொஞ்சம் டவுனில் வந்ததுனால, டெத்துக்கிட்ட வந்ததுனால அது கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. அவர் அடிச்சு தான் ஆடணுன்றப்போ அவுட் ஆயிட்டாரு. அண்ட் ஹெட்மயர் அவருக்கு என்ன ரோல் கொடுத்தாலும் அடிச்சிடுறாருங்க. அவருக்கு என்ன ரோல் வேணா கொடுங்க. 3ல ஆட வைக்கிறீங்களா அடிக்கிறாரு, 5ல ஆட வைக்கிறீங்களா அடிக்கிறாரு, கீழே 7ல ஆட வச்சாலும் அடிக்கிறாரு. ஸோ அவர் ரொம்ப இப்போ வர வர வந்துட்டு ஒரு மாதிரி 3 டைமென்ஷனல் பிளேயராக மாறிட்டு வர்றாரு. ஸோ பார்க்க நல்லா இருக்கு. ஸோ 210 அடிச்சாங்க. ஸோ அந்த 210 வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது குஜராத்துக்கு வந்துட்டு இது சல்பி மேட்டர் ஈஸியாக அடிச்சு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் ஓவர் டு யூ. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன்டா தருண். ஒரு போலரா, ஒரு டீம் ஆப்போனண்டா, சின்ன பையன் யாரா இருந்தாலும் என்ன சின்ன பையன்லாம் பார்க்க கூடாதுன்னு இருக்கும். ஒரு சின்ன பையன் என்ன அடிக்கிறான்டா, எப்பா அடே இந்த சூரியவன்ஷி பாக்குறான், கொடுக்குறான். என்னடா சாப்பிட்ட, என்னடா எடுத்துக்கிட்ட, எங்க இருந்துடா உனக்கு இவ்வளவு பவர் ஜென்ரேட் ஆகுது. அவன் ஒரு பக்கம் காட்டுறானா, நம்ம ஜெய்ஷால் போன மேட்ச் சைலண்டா இருந்தான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடிச்சா பாருங்க அடி, போதுங்க 6 எங்கெங்கயும் தூக்கி அடிக்கிறாங்க. ரஷீத் கான் இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அவன் காட்டினாங்க. அவன் லிட்டரலா சிராஜ் எல்லாம் அப்படியே ஐயோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. லிட்டரலா அவனும் சூப்பரா எடுத்துட்டு வந்தாங்க. இதுல இன்னொன்னு நோட் பண்ண வேண்டியது, நாங்க ஏன் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல ஏன் சொன்னோம்னா, அந்த ஸ்கவுட்டிங் அதெல்லான்னு, ஐயோ பேர் அசோக் கானா, ஐயோ பேர் மறந்துட்டேன் டக்குன்னு. போலர், ஜிடி பவுலர் அசோக் சர்மா 154 போட்டாருங்க. லிட்டரலா அவரு கொஞ்சம் லைன் கரெக்ஷன் பண்ணாருன்னா என்ன மாதிரி ஒரு போலரா வர சான்ஸ் இருக்கு. அதனால தான் ஸ்கவுட்டிங் ரொம்ப முக்கியம். நெஹேரா இந்த சைடு இருக்கும் போது நம்மளுக்கு போலிங் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அதுவும் அது பாட்டா விக்கெட்ன்றதுனால 210ன்றது வந்து அவங்களுக்கு ஈஸியான ஸ்கோர் தான். மேபி கில் இருந்தா மேபி அவங்க சேஸ் டவுன் பண்ணிருக்கலாம். எங்க அவங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல விட்டாங்கன்னா சரி ஸ்டார்டிங்கே வருவோம்னு வைங்களேன். சாய் சுரேஷனோட இந்த அவருக்கு தெரியும் கில் இல்லைன்ற போது அவர் கொஞ்சம் இன்னமும் கொஞ்சம் கேம் எடுத்துட்டு போயிருக்கலான்ற மீன்ஸ் ஒரு அவர் 40 பால்ஸ்ல 70 அடிச்சது, 35 பால்ஸ்ல அவரால் அடிக்க முடியும். இஸ் ஹேஸ் தட் பொட்டன்ஷியல். நம்ம கிட்ட வந்து ஃபைனல்ஸ்ல அவன் என்ன அடிச்சான்னு பாத்துக்கிறீங்களா நீங்க. அந்த மாதிரி அவன் அந்த மாதிரி ஒரு நாக் ஆடி இருந்தானா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை, 4 ரன்ல தான் தோத்துருக்காங்க. 4 ரன்ல தோத்த ஒரு டீம்னு போது அத ஒரு சின்ன இம்பாக்ட், ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் ஃபாஸ்டா ஆடி இருந்தா அது ஒரு சேஞ்ச் இருக்கும். இன்னொன்னு எங்கன்னா ரொம்ப ரொம்ப எனக்கும் ஃபேவரட், தருணுக்கும் ஃபேவரட், ஆனா பட்லர் ஃபார்ம் அவுட்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இதுதாங்க பட்லர். இந்த ஃபியர்லெஸ் நாக், அந்த பின்னாடி ஸ்கூப், அந்த பவர்ல ஒரு அந்த பட்லரை நான் இன்னைக்கு பார்த்தேன். தருண் இந்த மாதிரி ஒரு நாக் ஆடினாரு. லிட்டரலா
பொழந்துட்டாரு. கொஞ்சம் ஆண்ட்ரே பர்கர், நான் பிளேஸ் வாட்ச் ஆண்ட்ரே பர்கர் ஏன் சொல்லணும், அந்த பவுன்ஸ் கொடுத்ததுனால பிளஸ் நல்ல ஃபீல்டிங் பண்ணாங்க இன்னைக்கு ஆர்ஆர். அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அந்த ஒரு பவுன்சர்ல சந்தீப் சர்மா கேட்ச் பிடிச்சாரு, எல்லாம் கேம் எங்கேயும் முடிஞ்சிருக்கும். லிட்டரலா எங்க வந்து கையில இந்த கேம் விட்டாங்கன்னா 16 ரன் வந்துருச்சு தருண். லிட்டரலா அந்த ஓவர்ல, பிஷ்னாய் ஓவர்ல ஒரு 6, ஒரு 4, ஒரு விக்கெட்டு, திருப்பி ஒரு 4 போயிரு 16 ரன் உங்களுக்கு வந்துருச்சுங்க. 2 ரன் ஓட்டிங்க. யாருக்கிட்ட? ஜடேஜா நீங்க போலிங் பேட்டிங்லாம் கூட ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 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 ஆவரேஜ் பிளேயர் இப்போ இருக்கிற ஃபார்ம்ல நீங்க ஒரு சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்க சொன்னா ஃபீல்டிங் எல்லாம் இந்த இப்போ இருக்கிறது இல்லை, எப்பவுமே இது வரைக்கும் கிரிக்கெட்லயே அவரோட ஆமுக்கு ஈக்குவலா நான் இது வரைக்கும் யார் துறவும் பார்த்து அவர்கிட்ட அடிச்சதுக்கு 3 ரன் ஓடுறாங்க. ஷாருக்கான் குவிக்கே கிடையாதுங்க இது வரைக்கும் நான் பார்த்ததுல. அவன் அந்த மாதிரி ஓட்டிலாம் நான் பார்த்தே கிடையாது. டிஎன்பிஎல் இருக்கட்டும் இதுவாக தான், அவனுக்கு அவ்வளோ ஸ்பீட்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது 3 ரன் யார்கிட்ட? ஜடேஜா கிட்டே அடிச்சு நீங்க எப்படி ஓடினீங்கன்னு எனக்கு 16 ரன் வந்துச்சு. அதே மாதிரி ஷாருக்கான் மற்ற மேட்சை பத்தி எனக்கு தெரியல, இந்த மேட்ச் நல்ல ஃபார்ம்ல இருந்தான். தான் ஒன்று பொழிச்சுன்னு எங்கேயோ போச்சு 6. அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல அந்த மாதிரி ஒரு டச்ல இருக்கும்போது எதுக்கு நீங்க அந்த ஒரு 3 ரன் ஓடி ரன் அவுட் ஆனீங்கன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் ரஷீத் கானோட நாக்கு, அப்புறம் ரபாடா, ஐயோ சாமி எங்க இருந்து வந்தேன்னு எனக்கு தெரியல. அப்படி திடீர்னு வந்து சும்மா எஜ்ஜெல்லாம் கிடையாது தரும், அச்சா ஸ்ட்ரெயிட் 6 தான். அதுவும் நல்ல கொஞ்சம் பெரிய இதுன்றதுனால போதும், அவங்க ஆடியன்ஸோட பிளேஸ்க்கே போதும் 6 எல்லாமே ஸ்ட்ரெயிட்டு. நான் ஏன்டா எட்ஜ் வாங்கி பேட்டை விடணும், நான் அச்சா கரெக்டா அடிப்பேன். அப்பதாங்க லாஸ்ட் ஒருத்தன் வந்தான். ஆக்சுவலா இன்னொன்னு ஒரு சொல்லி ஆகணும், 20th ஓவர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் 19th ஓவர். ஆண்ட்ரே பர்கர் போவாங்களா ஆர்ச்சர் போவாங்களான்னு இருக்கும்போது வென்ட் வித் ஆர்ச்சர். பழைய லிட்டரலா சொல்ல போனா பழைய ஆர்ச்சர் வந்துட்டார் தரும், நான் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மார்க் பாக்ஸ் தான் அவர் ஏமே. பேட்டர் நம்மளால விடவே முடியல. அவர் பவருக்கு அந்த உர்றார் பவுன்சரு பேட்ஸ்மேனுக்கு ஒன்னு அடிக்கணும் இல்ல அடி வாங்கணும், அந்த மாதிரி ஒரு இது தான். அடி வாங்கினா மிஞ்சலாம் ஓடிச்சிடும். அதனால அப்படி ஒரு ஷட் டவுன் ஓவர், லைக் லிட்டரலி பிரீத்திங் ஃபயர்னு வாங்க தெரியுமா, அந்த ஆக்சுவலா அதுதாங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு அழகே. வரியா செங்கல் சைக்கோன்ற மாதிரி தான் நீ போடணும், அதுதான் ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு அழகு, அப்படிதான் இருக்கணும். அது நாங்க எதுவுமே சொல்ல. அடுத்து வந்தாங்க என் தலைவன் துஷா. ஃபர்ஸ்ட் மேட்சோ நம்ம சிஎஸ்கே பிளேயரு சமீர். செகண்ட் மேட்ச் என்னடானா டே துஷார் தேஷ்பாண்டே. இப்போ இப்படி ஆக்சுவலா நீ பண்ணிருக்க, நான் இது சொல்ல உன்னை வச்சுதான் கப்பு அடிச்சிருக்கோம். சூப்பரா 4 பால் 4 யாக்கரு, 5ஆவது பாலுமே கரெக்டா யாக்கர் அடிச்சா. அது சீவல் ஷாட் தான் அடிச்சா ரஷீத் கான், அது கேட்ச் தான் போச்சு. அடுத்த பாலும் சூப்பரா போட்டு வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. 12 லிட்டரலா 7 ரன் 8 ரன் தான் அடிக்கணும், அதுலயுமே அவன் வின் பண்ணி கொடுத்துட்டான். லிட்டரலா ஹேட்ஸ் ஆஃப் டு தி பால். ஆக்சுவலா நாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து சொல்றது இது வந்துட்டு பேட்ஸ்மேன் ஓரியன்டட் கேமாவே ஒரு மேட்சோ 2 மேட்சோ தான் மாதிரி இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து இப்போ போலர் கேமா தாங்க இருக்கு. லிட்டரலா போலர்ஸ் மேட்ச் வேணா பேட்ஸ்மேன் வின் பண்ணி கொடுத்துடலாங்க, போலர்ஸ் தாங்க டோர்னமெண்ட் வின் பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னா 973 ரன் ஒரு மனுஷன் அடிச்சிருக்கான், ஓகேங்களா, கப் வின் பண்ணல. பட்லர் 800+ கப் வின் பண்ணல. கில்லு ஆரஞ்சு கேப், இன்னும் சொல்ல போனா ஆரஞ்சு கேப் எந்தெந்த டீம்ல அடிக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டீம் ஃபைனல்ஸ்ல ஆடுறதுதான் வந்துட்டு கப் அடிக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு போலர்ஸ் தாங்க மெயின். ஆர்சிபியா இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுன்னா ஏசிலூட் அந்த மாதிரி ஒரு போலிங் லைனை வச்சிருக்கிறதுனால அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பேட்ஸ்மேன் ஆள்லாம் அவங்க பெர்ஃபார்மே பண்ணலங்க. இதுதான் ஒரு நல்ல பவுலர், ஒரு நல்ல பவுலர் டிபெண்ட் பண்ணி இல்ல. அவங்க ஆக்சுவலி வந்துட்டு எல்லா பவுலர்ஸும் ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க போன சீசன். அதனால தான் ஆர்சிபி வின் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பவுலர் மட்டும் நல்லா போட்டலாம் இல்ல. அதான் தருண். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃபுல்லா அவங்க பேட்ஸ்மேன் அந்த மாதிரி தான் ஆடினாங்க. பவுலர்லாம் போட்டு யார் கிடைச்சாலும் பொழந்துட்டு இருந்தாங்க. தேர்வே த டேஸ் வீட்ரோல் சிராஜ்ன்ற மாதிரிலாம் ஒரு டேஸ்லாம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது லிட்டரலா பவுலர்ஸ் தான் உங்களுக்கு டோர்னமெண்ட் பண்ணி தரும். அதனால தான் வந்து பவுலிங் முக்கியன்றோம். ஸோ இந்த மேட்ச்க்கு உனக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? எனக்கு வந்து ஆக்சுவலா இது சொல்லியே ஆகணும். ரபாடா வந்துட்டு ரொம்ப வருஷமா ஒரு பேட்டிங்ல இம்ப்ரூவ் பண்ணிட்டே தான் வராரு. பட் T20ல அவர் இப்படிலாம் அடிச்சு பார்த்ததே இல்லை. செம பேட்டிங் அது. ஆக்சுவலி அவர் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. இதுல எனக்கு ஹேடன் வந்து நடுவுல சொல்லிட்டு போவார் தருண், இந்த மாதிரி பண்ணி ஏதோ சொல்லுவாரு. ஆக்சுவலா ஹேடனோட இன்புட் எனக்கு இருக்குன்னு தோணுது. ஒரு பேட்டிங் கோச்சா டெஃபினட்டாவே அது ஒரு சேஞ்ச் இருக்கும்ல. இருக்கும். ஏன்னா ஹோல்டர் போகாம அவங்க வந்து ரபாடாக்கு போறாங்கன்னா அப்ப கண்டிப்பா அவங்க ரபாடா பேட்டிங்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஸோ அது காமிச்சிருச்சு, அது இன்னைக்கு வந்து ரிசல்ட்ல காமிச்சிருச்சு. ஸோ அவங்க டீம் ஹாப்பியா தான் இருப்பாங்க. என்னதான் இது வந்துட்டு ஒரு லாஸா இருந்தாலும் அவங்க டீம் வந்து கண்டிப்பா ஹாப்பியா இருப்பாங்க. அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அவங்க இதே லெவலில் தான் ஸ்டிக் ஆவாங்க. இதுக்கு மேலே பெருசாக சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பிலிப் கிளிக்காலன்னு சொல்லிட்டு நீ ஹோல்டர் எடுத்துட்டு வருவியா இல்லை பிலிப்பே ஆடலாமா?
இல்லை இல்லை ஃபிலிப்பே ஆடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபிலிப் கொடுக்குற பேட்டிங் கெப்பாசிட்டிக்கு அவங்க ஹோல்டர் எடுத்துகிட்டு வரதுக்கு அவங்க ஃபிலிப்புக்கு பதிலாக டாம் பேண்டன் எடுத்துகிட்டு வரலாம். டாம் பேண்டன் ஸ்பின்னுக்கு சூப்பராக ஆடுவார். ஒரு மிடில் ஆர்டரில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு இங்கிலாந்துக்கு அண்ட் டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரீங்கன்னா டாம் பேண்டன் எடுத்துகிட்டு வாங்க, ஹோல்டர் எடுத்துகிட்டு வரணும் இல்லை. லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா ஹோல்டர் வந்து அபாடாக் மட்டும்தான். ஸோ ஃபிலிப்ஸ்க்கு நீங்கள் பதிலாக எடுத்துகிட்டு வரீங்கன்னா நீங்கள் தாராளமாக டாம் பேண்டன் எடுத்துகிட்டு வரலாம். இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த ரஷீத் கான் பையன் கேப்டன்ஷிப் கொடுத்தாதான் ஆடுவான் போல இருக்குதுடா. ஆப்கானிஸ்தான் ஆட மாட்டான், ஆனா ஜிடிக்கு கேப்டன்சி கொடுக்கும் போதெல்லாம் ஆடுறான்டா. அவன் 40 கேப்டன்சி + 30 +ன்னு. ஒரு 51 அடிச்சிருக்கான். இப்போ இந்த மேட்ச் ஒரு இன்டென்ட், அது கேப்டன்சி கொடுத்தாதான் இன்டென்ட். எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எஸ்ல இருந்து வரும்போது கேப்டன்சி கேட்டிருப்பான், வைஸ் கேப்டன் வேணா கொடுக்குறோன்னு இருந்திருப்பாங்க. எப்பெல்லாம் வந்து சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம அடிச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிப்போம், கில்லு பைய போயிட்டான்னா நம்மளுக்கு கேப்டன்சி கொடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில உட்காந்துருக்கான். ஸோ கேப்டன்சி கொடுத்தாதான் ஆடுவேன்ற மாதிரி இருந்தான்னா கஷ்டம்தான். கஷ்டம்தான். சரி, ஸோ மூவ் ஆன் டு நாளைக்கு ரிவ்யூ. ஏதாவது சொல்லுமா தருண்? நாளைக்கு ரிவ்யூவில் வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் லக்னோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு ரிவ்யூவில் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக சில விஷயங்கள் இருக்குது எஸ்ஆர்ஹெச் கிட்ட சொல்கிறதுக்கு. ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு போன மேட்ச்சே நல்ல லைனாக போட போனாங்க, சின்ன சின்ன சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. லைக் ஹர்ஷல் பட்டேல் ஒரு உனத் கத்தில் யாராச்சும் உட்கார வைக்கணுன்ற மாதிரி கரெக்டாக அவங்க உட்கார வச்சாங்க. அது சூப்பர் பிளான் அது. ஸோ அது மாதிரி உட்கார வச்சுட்டு சலீல் அரோரா வந்துட்டு திருப்பி நான் சொல்கிறேன், அந்த பிளேயர் மேலே கண்ணு வச்சுக்கோங்க. ஒரு மேட்ச் 2 மேட்ச் கிளிக் ஆகலன்னு சொல்லிட்டு அந்த பிளேயர் கண்டிப்பாக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மேட்ச் அடிப்பார். அவங்க ட்ராப்பும் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் வந்து பேக்கிங்க்கு பேர் போனவங்க. ஸோ பேக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க சலீல் அரோராவை. ஸோ இதில் வந்துட்டு இவங்க பண்ண வேண்டிய சேஞ்சஸ், ப்ராபபிள் 11ல் பண்ண வேண்டிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, டேவிட் பெயினுக்கு பதிலாக இப்பயும் சொல்கிறேன், பிரைடன் கார்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. பிரைடன் கார்ஸோட பேஸ் நல்லா இருக்கும், அவர் நல்ல பேஸில் போடுவார். கரண்ட் இங்கிலாந்து டீமுக்கு விளையாடிட்டு இருக்காரு, இங்கிலாந்துக்கு வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. அப்படின்றப்போ எதுக்கு நீங்கள் டேவிட் பெயினுக்கு போகிறீங்கன்னு எனக்கு தெரில. 35 வயசு பிளேயர், ஏஜ் ஒரு க்ரைட்டீரியாவாக சொல்லக்கூடாது, பட் யங் பிளேயர்ஸ் இருக்கும் போது அப்படி போகாதீங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது. அண்ட் மற்றபடி அந்த டீம் வந்துட்டு போன மேட்ச் எப்படி போனாங்களோ அதே மாதிரி போனாங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வில் பி த ஸ்ட்ராங் டீம் டுமாரோ. இவ்வளோதான் எனக்கு சொல்லணும். உனக்கு ஏதாச்சும் இருக்கா எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு சொல்கிறதுக்கு? எஸ்ஆர்ஹெச் டீம் எனக்கு என்னன்னா, மேட்ச் ஜெயிக்கணும்னு ஆடினாலே போதும் தரும். நம்ம 300 அடிக்கிறேன் மாஸ் காட்டுறேன்னு போனால் நாளைக்கு எனக்கு தெரியல. இந்த சைடு வேற எனக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு, இந்த சைடு நான் பேசிக்கிறேன். எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து எனக்கு அதான் லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுனால இந்த காம்பினேஷன் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நீங்க இந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருந்தீங்கன்னா கமின்ஸ் ஸ்டெப் இன் போது அவருக்கும் ஈஸியா இருக்கும், உங்களுக்கும் அது அப்படியே இதுவாயிரும். அதனால எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு முக்கியமா ஒரு பாயிண்ட் இருக்கு, பால் வந்தா பிடிக்கணும், பால் வந்தா தடுக்கணும் பவுண்டரியில ப்ளீஸ். இது வந்து ரொம்பவுமே ஒரு பேசிக்கான இதுதான் ஒரு ஃபீல்டிங்ன்றது. லாஸ்ட் டைம் நீங்க நிறைய ஃபீல்டிங் விட்டீங்க, ஆனா ஃபீல்டிங் அந்த ஒரு ரன் அவுட்னால தான் நீங்க ஜெயிச்சீங்க. நான் ஓப்பனாவே சொல்லுவேன், அன்சுல் ரகுவன்ஷி அப்போ அவுட் ஆகலாம், நீங்க எல்லாரும் தனிட்டு இருந்தீங்க. அந்த அந்த ஒரு இது இருக்கு, ஃபீல்டிங் ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு தருண். விழுறான், இவன் இப்படி விழுறான் அப்படி விழுறான், ஒஸ்டா இருந்துச்சு. ஸோ இது எனக்கு ஒரு மேட்ச் அப் கூட இருக்கு, பட் அந்த பிளேயர் இந்த மேட்ச் எடுத்துட்டு வந்தாகணும். போன மேட்ச் வந்து உனத் கத் கூட போனாங்க, பட் இந்த மேட்ச் ஹர்ஷல் பட்டேலோட போயே ஆகணும். ஏன்னா ஹர்ஷல் பட்டேல் ஹேஸ் அ குட் ரெக்கார்ட் அகெயின்ஸ்ட் ரிஷப் பண்ட் அண்ட் ஏடன் மார்க்ரம். ஸோ அவங்க 2 பேரும் தான் இப்போ வந்துட்டு அந்த டாப் 3ல இருக்கிற பிளேயர்ஸ். ஸோ எப்படியும் பண்ட்டை வச்சு தான் அவங்க ஓப்பனிங் போவாங்க, அவங்க சேஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த சீசன் ஃபுல்லாக இது பண்ண போறாங்க. அங்கதான் வரேன், அதுதான் வரேன். ஸோ அது போன வருஷம் மிச்சல் மார்ஷும் ஏடன் மார்க்கரும் என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. 900 ரன்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப்ல வரதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அதை எவனாவது மாத்துவானா? நீ நம்பர் 3 ஆடுங்க, பிரச்சனை கிடையாது. பூரான் கூட நம்பர் 4 ஆட்டம், அதுக்கப்புறம் பதோனி ஆட்டம். இல்ல பதோனி கொஞ்சம் எங்கெங்க அனுப்புறீங்க நீங்க பூரான? நீங்க எங்கெங்க ஆடுறீங்க? என்னங்க உங்களுக்கு அது வந்து லாஸ்ட் மேட்ச் கிளிக் ஆனதுனால அது ஏதோ அன்லக்கி அவுட்னு சொல்லி நீங்க சமாளிக்கலாம். ஆனா இட்ஸ் நாட் லைக் தட்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பெரிய பெரிய கேம்பிள் தான் என்னை பொறுத்த வரைக்குமே. ஏன்னா எனக்கு தெரியல இது என்ன பேசிக்கு, ஏன் நல்லா போறது ஏன்டா கெடுப்பானுன்ற மாதிரி தான் எல்லா பிளேயரோட மைண்ட் செட்டுமே இதுவாகும். நம்ம வந்து சொல்லலாம், இப்போ மற்ற பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு இங்கேருந்து மாற்றி ஆடுறாங்க, அங்கங்கே மாற்றி ஆடுறாங்க. இப்போ ஆயுஷ் மாதிரி நம்பர் 3 ஆடுறாங்கன்னா அவங்க அண்டர் 19 வேர்ல்ட் கப்மே அந்த மாதிரி ஆனாரு, ஈ கேன் சூட்டுன்றதை நான் சொல்லுவேன். இங்கே எனக்கு ஏன் அது பிரச்சனை இல்லை,
அவர் பேர் என்னது, மார்க்கும் ஓப்பனர்ஸ் தான். இவர் தான் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனு. எனக்கு என்ன கான்செப்ட்ல இவர் இறங்குறாருனே புரிய மாட்டுது. இல்ல அதுல ஆக்சுவலி ஒன்று இருக்கு. ஏன்னா அவர் வந்து டெல்லிக்கு ஃபர்ஸ்ட் ஆடும்போது அவர் ஓப்பனரா ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா திருப்பி அவர் வந்து ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு கொண்டு வந்து அவர் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்னமோ அது வந்துட்டு டீமோட பேலன்ஸ் அஃபெக்ட் பண்ணும்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? உனக்கு அது என்ன? ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது தருண், அது ரொம்பவுமே அஃபெக்ட் பண்ணுது ஓப்பனாவே. அவர் அட்லீஸ்ட் ஒன் டவுன் விளையாடலாம், அதுல என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்ல. ஒன் டவுன் ஆடலாம், எதுவுமே சொல்லல. ஓப்பனிங்க்கு வந்துட்டு மார்க்ரமோட நேச்சுரல் கேம் அடி வாங்குதோன்னு எனக்கு ஒரு ஃபீல். மார்க்ரம் வந்து ஓப்பனிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவருக்கு என்ன குறை எனக்கு தெரியல. ஏன்னா மார்க்ரமும் ருத்ராஜ் கிட்டத்தட்ட கொஞ்சம் சிமிலர் தான். கொஞ்சம் டைம் எடுத்து அடிப்பாங்க, இல்ல அடிக்கணும்னு மாட்டுச்சுன்னா அடிப்பாங்க. ஆனா மிச்சல் மார்ஷ் அடிக்கிற பேர் தான். ரொம்ப ஆளு இவரும் பண்ட்டு அடிக்கிற பிளேயர் தான். 2 பேரும் அடிக்கிற பிளேயர் போயிட்டா பயங்கரமா மாட்டுவீங்க. சீரியஸா சொல்றேன், ரொம்ப லாக் ஆயிருவீங்க. டாப் ஹெவி டீம்ல நீங்க இந்த மாதிரி ஒரு கேம்பிள் ஏன் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. பண்றீங்க, அது உருப்படியாவது பண்ணுங்க, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கு தருண். எல்எஸ்சி கிட்ட கொஞ்சம் நல்ல பவுலிங் இருக்கு எஸ்ஆர்எச்சோட கம்பேர் பண்ணா. எல்எஸ்சி ஆமா பவுலிங் யூனிட் நல்லா இருக்கு. பட் அது கிளிக் ஆகுமா அகெயின்ஸ்ட் த மைட்டி எஸ்ஆர்எச் பேட்டர்ஸ்? ஸோ அதுதான் மேட்டர். அங்கதான் நான் வரேன். யாரு? அபிஷேக் சர்மா. இங்க நீ மார்க்ரம் வச்சு ஆஃப் ஸ்பின் போட சான்ஸ் இருக்குல்ல. மார்க்ரம் விக்கெட் எடுத்திருக்க அபிஷேக் சர்மா வரும். ஆமா அது உண்மைதான். பட் அபிஷேக் சர்மா ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அது வேர்ல்ட் கப்ல இருக்கிற மாதிரி இங்க கிளிக் ஆகுமான்னு கேட்டா தெரியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ போன மேட்ச் ஆடினதை நம்ம பார்த்தோம். நேத்தான் போட்டு அடிச்சா அந்த ஆள் டைலாக்கே பேசுறான் இவன். நோட் பண்ணுங்க. ஸோ அவன் வந்துட்டு போன மேட்ச் அபிஷேக் சர்மா ஆடினதை நம்ம பார்த்தோம். ஸ்பின்னை எப்படி டேக் ஆன் பண்ணாரு, எப்படி பொறுமையா பார்த்து அவர் வந்து பாடி லென்த்துக்கு போட்டா எப்படி வந்து ஆடினாருன்றத முதற்கொண்டு எல்லாம் பார்த்தோம். இந்த மேட்ச்ல தெரிஞ்சிரும் அபிஷேக் சர்மா நிஜமாலே ஒர்க் பண்ணியிருக்காரா இல்ல வருண் சக்கரவர்த்தி அவ்வளவு மட்டமா போட்டாரா அப்படிங்கிறது இந்த மேட்ச் தெரிஞ்சிரும். ஸோ அது பார்ப்போம். அண்ட் மேட்ச்அப்ல வந்து அது நானே சொல்றேன், வருண் சக்கரவர்த்தி மட்டமா தான் போட்டாரு. எங்க தேங்காய் உடைக்கிறதெல்லாம் போலிங் ஆடா தருணு. தேங்காய் உடைச்சு நம்மளுக்கே தெரியும். எங்க காலாண்டே 2 பிச்சாவும் போனதே பெருசுடா தருண். சரி நம்ம வந்துட்டு இதுக்கு போவோம். ஸோ இதுல வந்துட்டு சரி பிளேஸ் டு வாட்ச் அவுட் வந்துட்டு எனக்கு எஸ்ஆர்எச்சுக்கு வந்து இன்னைக்கு இந்த மேட்சுக்கு வந்துட்டு கோ வித் அபிஷேக் சர்மா. எனக்கு என்னமோ அபிஷேக் சர்மா இந்த தடவை கிளிக் ஆகாதுன்னு ஒரு குறுக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ மேட்ச் வேற வந்துட்டு இவங்க ஹோம் கிரவுண்டில் நடக்குது. ஸோ அபிஷேக் சர்மா வந்துட்டு ஒரு செம கான்ஃபிடன்ஸில் வந்து விளையாடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ எஸ்ஆர்எச்சுக்கு வந்து அபிஷேக் சர்மா. அண்ட் லக்னோவுக்கு வந்துட்டு கோ வித் மார்க்ரம். ஸோ மார்க்ரம் வந்துட்டு நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸோ அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அடிப்பார். எனக்கு ஓப்பனிங் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஆடுவாருன்னு தோணுது. ஒன் டவுன் வந்தாருன்னா அடிப்பார். பட் ஓப்பனிங் வந்து வர அளவுக்கு இம்பாக்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோட இது வந்து மார்க்ரம். ஆனால் எஸ்ஆர்எச்சுக்கு இது மட்டும் சொல்லிக்கிறேன், நல்லா செம்ம பாட்டா கிரவுண்டா இருந்தா பேட்ஸ்மேன் கைட்டி குத்துருவாங்க. ஆனா அவங்க போலர்ஸ் அதே பாட்டா கிரவுண்டா இருந்தா முடிச்சுடுவாங்க. உண்மைதான் அது. எஸ்ஆர்எச்சுக்கு வந்து நான் இஷான் கிஷன் போறேன் தருண். ஓகே. எஸ்ஆர்எச்சுக்கு நான் இஷான் கிஷன் போறேன். எல்எஸ்சிக்கு வந்து நான் மோசின் கான் போறேன். மோசின் கான் ஓகே. எனக்கு ஆக்சுவலி மோசின் கான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்துட்டு 2022 சீசன் லக்னோ ஃபர்ஸ்ட் அந்த சீசன்ல வந்துட்டு சூப்பரா போட்டாரு. லைன் அண்ட் லென்த் எல்லாம் செமையா இருக்கும். ஹைட்டான பவுலர். ஸோ அவர் வந்து அதுக்கப்புறம் இன்ஜூர்ட் ஆகி 2 வருஷம் டீமுக்குள்ளே இல்லை. அண்ட் போன வருஷம் வந்துட்டு அவர் ஒரு 2 மேட்ச் ஆடினாருன்னு நினைக்கிறேன். பட் இந்த அளவுக்கு அவருக்கு வந்துட்டு ஃபார்ம் அது இன்ஜுரினால வந்துட்டு அந்த ஃபார்ம் ரீகெயின் பண்ண முடியல. பட் இந்த சீசன் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. சூப்பராக லைன் அண்ட் லென்த் சூப்பராக போடுறாரு. எனக்கும் வந்துட்டு இந்த சீசன் அவருக்கு செமையாக கிளிக் ஆகும்னு தோணுது. பார்ப்போம். ஸோ வில் மூவ் ஆன் டு மேட்ச்அப்ஸும் பார்த்துருவோம். ஸோ உனக்கு ஏதாவது மேட்ச்அப்ஸ் இருக்கா? நான் இதுக்கு சொல்லிட்டேன். எஸ்ஆர்எச் எனக்கு மோசின் கான் விசஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. அதே மாதிரி அந்த சைடு வந்துட்டு அந்த சைடு யாரா போலர் இருக்கா? இருக்கிறவங்கள சொல்ல போனா யாரா இருக்கு? இருக்கிறவங்கள வச்சு சொல்லு, அவ்வளவுதான். யார் போலாம்? உனட்கட் ஜெயதேவ் உனட்கட் விசஸ் பூரான். ஓகே.
எனக்கு இது ஒன்று இருக்கு. ஷாமி வர்சஸ் டிராவிஸ் ஹெட். ஸோ அதுவும் எனக்கு பார்க்கணும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல ஸ்விங் ஆச்சு அப்படின்னா டிராவிஸ் ஹெட் வந்துட்டு எப்படி அதை டேக் ஆன் பண்ணுறாருன்னு பார்க்கணும். ஸோ அவ்வளோதான். ஆக்சுவலா சொல்ல மாட்டேன். ஷமி ரிவெஞ்ச் எடுத்தாலும் எடுக்கலாம். போன வருஷம் ஷமி SRHக்கு தான் ஆடினாரு. ஆமாம் ஆமாம், அது ஒன்று இருக்கு, கரெக்டு. ஷமிக்கு வந்துட்டு அதனால அது ஒரு ரிவெஞ்ச் இருக்கு. ஹைதராபாத் பிச் தெரியும், அவர் ஆடி இருக்காரு அங்கே 7 மேட்ச் கிட்ட. அது நிறைய மேட்சும் ஆடி இருக்காரு இந்தியாவுக்கு. ஏன்டா வீட்ல டைல்ஸ்ல போடுறதும் SRH கிரவுண்ட்ல போடுறதும் ஒண்ணுதான்டா. அந்த மாதிரி தான்டா இருக்கும் அந்த கிரவுண்டு. அதுல தெரிஞ்சா என்ன தெரியல. ஓகே, வில் மூவ் ஆன் டு ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே. ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்மளோட ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இப்போ. ஸோ ஓகே, ஸோ ஆர்சிபி வர்சஸ் SRHல எனக்கு இருக்கிற பாயிண்ட்லாம் என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். டெவால் பிரவிஸ் ஆடுவாரா? நான் ஸ்டார்டிங்கே அடிச்சிடவா? நான் ஒரு பாயிண்டோட அடிச்சிடுறேன். நான் அடிச்சுட்டு ஆரம்பிச்சிடலாம். எனக்கு என்னன்னா, நாங்க லாஸ்ட் போட்ட வீடியோல வந்து சென்னை பீப்புள்ஸ் வந்து கேக்குறீங்க, இந்த மாதிரி ஏன் இவ்வளவு ஹார்ஷா போறீங்க, டென்ஷன் ஆயிருவேன் அப்படிலாம் சொல்றீங்க. ஏங்க நீங்க எப்படி டென்ஷன் ஆனீங்களோ அதே மாதிரி டென்ஷன் ஆன பீப்புள்ஸ் தான் நானு. நீங்க சொல்றீங்களா ஏத்துக்கலாம். இந்த ஆர்சிபி பசங்களாம் வந்துட்டு ருத்ராஜ் கேப்டன்சி தான்டா சரியில்லை, அதை மாத்தணும் 2 மேட்ச். இதை நீங்க 16 வருஷம் முன்னாடியே பண்ணியிருந்தா கப்பு வந்திருக்குமா? நீங்க எங்களை சொல்றீங்களாடா? சம்மதமே இல்லாம இன்னும் கன்செக்யூட்டிவா 4 மேட்ச் எங்களை ஜெயிச்சிட்டீங்களா? டே, 2 மேட்ச் கப்பு, 1 மேட்ச் சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்ச டீம் தான் நாங்க. சும்மா லெகசி பேசக்கூடாதெல்லாம் சொல்லவே முடியாது. ஐபிஎல் டோர்னமெண்ட் இருக்கும், இப்போ கரண்ட் ஃபார்ம்ல இருக்கு. நீங்க ஆடுறீங்க, நான் ஒத்துக்கிறோம். நாங்க ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கோம், அதனால இதுவா இருக்கு. இப்பயுமே சொல்றேனே, நான் எங்களை பார்த்து இவங்க பயம்தான் இருக்கும் நாளைக்கு மேட்ச் என்ன பண்றாங்களோன்ட்டு. நாங்க எவ்வளவுதான் லோ ஃபார்ம்ல இருந்தாலுமே இந்த டீம் எல்லாம் எங்களால விட்டே கொடுக்க முடியாதுங்க. நான் அதனாலதான் ப்ராப்பர்ட்டியோட தான் வந்திருக்கேன் இன்னைக்கு பாருங்க இப்போ ப்ரிவியூல. ஸோ இவன் வர சொன்ன மாதிரி டிரான்சிஷன் பீரியட்ல தான் இருக்காங்க சிஎஸ்கே இப்போ. ஆர்சிபி வந்துட்டு ஒரு 18 வருஷம் டிரான்சிஷன், 17 வருஷம் டிரான்சிஷன் பீரியட்ல இருந்து 18வது வருஷம் வந்துட்டு கப் அடிச்சாங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு ஒரு 2-3 வருஷம் டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கிறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை. டிரான்சிஷன் பீரியட் முடிஞ்ச உடனே நாங்கள் திருப்பி கப் அடிக்க ஆரம்பிப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த வருஷம் நாங்க யாரை வச்சுங்க முதல்ல, நாங்க யாரை வச்சு ஆட்டிருக்கோம் பாரு. புது பசங்க இப்பதான் வரானுங்க, அவனுங்க சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சஃப்ராஸ் கானுக்குலாம் இப்போதான் அது ஒரு கம்பேக் கொடுக்குறோம். நாங்க எல்லாருமே இது பண்றோம். சஞ்சு சாம்சன், தூபே, ருத்ராஜ், இந்த 3 பிளேயர் தான் நல்லா எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பிளேயர்னே எனக்கு தெரிஞ்சு இருக்கும். மிச்சவங்களாம் கரண்ட் இந்தியன் டீம்லயுமே ஆடல, அந்த அளவுக்கு ஒரு பேக் ஃபார்ம்ல இருக்காங்க. நீங்க யாரோட ஆடா வச்சிருந்தீங்க? கெயிலு, டிவிலியர்ஸ், கோலி, இப்ப ஆடுற ஹெட், உங்களுக்கு எந்தெந்த பிளேயர்லாம் அகேன்ஸ்டா ஆடுறானோ அவன் எல்லாம் இந்த டீம்ல இருந்தான். ஏன் சஃப்ராஸ் கானே ஆர்சிபில தாங்க இருந்தான், இப்ப நல்லா ஆடிட்டு இருக்கானே. அந்த மாதிரி சஹல் என்னென்ன மாதிரி பிளேயர் வச்சு இவனுங்க தோத்தானுங்க மேட்ச. இவனுங்க நம்மள சொல்லிட்டு இருக்கானுங்க. வருதுங்க எனக்கு கோவம். சரி ஒத்துக்கிறோம், டிஃபெண்டிங் சாம்பியன் தான் நீங்க, பரவாயில்ல. இருட்டு போன்னு நானு ஜெர்சியில இடம் பத்தல எங்களுக்கு ஸ்டார் போட. வேற யாருன்னா எங்க கூட எங்க பங்காளி ஒருத்தர் இருக்கான், அவன் வேணா பேசட்டும். அவனே 5 கேப்டன் வச்சுட்டு இன்னைக்கு மேட்ச் தோத்துட்டான். பேசணும்னா யார் வேணா பேசலாம், ஓகேவா? ஆனா வந்துட்டு பாயிண்டா பேசுறீங்களான்னு தான் மேட்டர். சும்மா வந்துட்டு நீங்க எதுவுமே அடிக்க மாட்டீங்க, ரெக்கார்டை பாருங்க. இது அப்படி பார்த்தா கூட இந்த டிக்கெட்ல நாங்க தான் 2 கப்பு வச்சிருக்கோம். வைஸ் பார்த்தாலும் நாங்க தான் 2 கப்பு. ஸோ கப்பு பத்தி எல்லாம் பேசணும் அப்படின்னா நாங்க பேசினே இருப்போம். பட் கரண்ட் ஃபார்மை பத்தி பேசுறீங்கன்னா நாங்க ஒத்துக்கிறோம். நாங்க வந்துட்டு கொஞ்சம் போரான ஃபார்ம்ல தான் இருக்கோம். எங்களுக்கு வந்து நீங்க சொல்லுங்க பண்றோம் இப்படின்னு சொல்லுங்க. மாத்தணும்லாம் சொல்லாதீங்க. மாத்தணும்னா எப்பயோ மாத்திருக்கணும். எப்பயோ கோலி வந்து இனிஷியல் 3 சீசன் வந்து திணறினதுக்கு மாத்தி இருக்கணும். அவங்க வந்து பேக் பண்ணதுனாலதான் கோலி ஒரு நல்ல ஆக்சுவலி கோலி ஆஸ் அ கேப்டனா வந்துட்டு அவர் என்ன ரோல் பண்ணாரு, மேட்ச் வின் பண்ணாரோ இல்லையோ, பட் அவர் வந்துட்டு நிறைய டேலண்ட்டை ஃபைன் பண்ணாரு. பட் அதை நீங்க பேக் பண்ண தெரியாம விட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளவு டேலண்ட்ஸ் வந்து கோலி எடுத்துட்டு வந்தாரு, சிராஜ் எங்க பிளேயர் எல்லாம் கிரிட்டிசிசம் தான்டா பண்றோம். உங்க பிளேயர் மாதிரி போய் திட்டுறோமாடா அக்கௌண்ட்ல எல்லாம். என்னென்ன வேலை எல்லாம் பண்றாங்க இவன் தெரியாது. சென்னைக்கு இவங்க மேட்ச், பஞ்சாப் மேட்ச்ல கூட ஒரு ஆர்சிபி ஃபேன் வந்து கம்ஃபர்டபுளா கொஞ்சம், பஞ்சாப் ஃபேன் வந்து கம்ஃபர்டபுளா கொஞ்சம். உங்க ஊர்ல அந்த மாதிரி கம்ஃபர்டபுளா உட்கார விடுறீங்களா நீங்க? முதல்ல சும்மா போறவங்களா வந்துட்டு நீங்க ஜெயிச்சிட்டீங்க, என்ன பண்ண சொல்றீங்க? ஜெயிச்சிட்டீங்க, ஆமா சரி ஓகே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அதுக்கு நீங்க பண்ற அபியூஸ் அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுப்பா. நீங்க என்னென்ன சொல்ல, ஜெயிச்சிட்டீங்க என்ன பண்ணலாம்? இப்போ என்ன பண்ணலாம்? ஜெயிச்சிட்டீங்க உடனே ஒரு ஏஐ பிக்சர் வருவாங்க. ஏஐ பிக்சர்ல வந்துட்டு எல்லாம் லாலிபாப் மாதிரி. ஏஐ எல்லாம் வந்துட்டு எதுக்கு? நாங்க ஒன்றும் இது பேரு எல்லாருக்கும் தெரியும், சென்னை இஸ் நாலேஜபிள் க்ரௌடுன்னு சொல்லிட்டு. அந்த நாலேஜபிள் க்ரௌடு வந்துட்டு எப்படி நாங்கள் வந்துட்டு அந்த நாலேஜபிள் க்ரௌடுன்ற ஒரு டைட்டில் வாங்கணும் அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரியும்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் சென்னை கிரவுட் நடந்துட்டு இருக்காங்க. 1-2 பேர் நடந்துக்கிறதுக்கும் ஒரு மெஜாரிட்டியான ஒரு ரொம்ப crowd ரொம்ப ரொம்ப நடந்துக்கிறதுக்கும் பழைய difference இருக்கு. பழைய சொல்லுங்க. கான்செப்ட்லாம் சொல்லங்க. நானு ரொம்பவுமே நடக்கிற கான்செப்டை சொல்றேன். இப்போ நடந்த ஐசிசி டோர்னமெண்ட், அந்த வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப், சின்ன சின்ன மினோஸ் டீமுக்குலாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஹைதராபாத் அந்த காவியா மரன் ஒரு கிரிக்கெட் 100க்காக ரொம்ப அந்த பாகிஸ்தான் பிளேயர் எடுத்தாங்க. அது வெறும் ஸ்போர்ட்டா பார்த்தா இதுல அவங்கள வந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சென்னையோட வால்ல பாகிஸ்தான் டீமோடைய டிராயிங்ஸ் இருக்கு. அந்த அவங்க டெஸ்ட் ஜெயிச்சதுனால அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டே கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நாலேஜபிள் க்ரௌடுன்னு சொல்லிட்டு வாங்கின ஊர் எங்களுது. நீங்க இப்போ வந்து இங்கேயே ஜெயிச்சுட்டு நீங்க இது பண்ணாலுமே உங்களை அப்யூஸ்லாம் பண்ணிலாம் அனுப்ப மாட்டோம், புரியுதுங்களா? ஏன்னா அந்த மீம் இருக்கும் பாடுறா, சின்ன இதுவே பெரிய இது யார் அதிகமா பேசுவோம், அந்த மாதிரி தான் லிட்டரலாவே பண்ணிட்டு இருக்கீங்க. தவிர வேற எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீங்க சொல்ல என்னடா பயஸ்டா பேசுறீங்க சிஎஸ்கேக்கு. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இது பயஸ்ட் சேனல். இங்க வந்துட்டு ஆமா இது பயஸ்ட் சேனல் தான். ஒரு பேச்சுக்காக நான் இந்த டீம் அந்த டீம்னு சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடிலாம் சிஎஸ்கே தான். என்ன தருணு? கண்டிப்பா. சரி, நான் தான் சொல்றேனே. இப்போ எனக்கு வந்துட்டு நானும் இவனும் வந்துட்டு மாத்தி இந்த டீம் ஜெயிக்கும் அந்த டீம் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு சும்மா நாங்கள் ஒரு ரெக்கார்ட் மாதிரி வச்சிருக்கோம். யார் சொன்ன டீம் நிறைய ஜெயிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்த்தா வந்து நான் வந்துட்டு இப்போ சிஎஸ்கே இல்லாமல் மற்ற டீம்ஸோட மேட்சஸ்லாம் வந்துட்டு 80% எனக்கு கிளிக் ஆயிருக்கு, 20% வந்துட்டு மிஸ் ஆயிருக்கு. அப்படி பார்த்தா நான் சிஎஸ்கே மேட்ச்னு வந்துச்சுன்னா எனக்கு வந்து பாயிண்ட் போனாலும் பரவாயில்ல, இந்த சீசன் ஃபுல்லாக நான் சிஎஸ்கே தான் சொல்ல போறேன். எனக்கு பரவாயில்ல, எனக்கு பாயிண்டே போனாலும் பரவாயில்ல, நான் வந்து சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுறதுலாம் நிறுத்த மாட்டேன். எனக்கு ஏதோ ஒரு மேட்ச் இந்த டீம் வந்து கிளிக் ஆகிறதுக்கு, இவங்களுக்கு காம்பினேஷன் கிளிக் ஆகிறதுக்கு ரொம்ப தூரம்லாம் இல்லை, கண்டிப்பாக கிளிக் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு இதே மாதிரி ஒரு ஒஸ்டான சுச்சுவேஷனில் இருந்த டீம் தான் வந்து 2023 டீம். பவுலிங்கில் ஆள் கிடையாது, ஜடேஜா மட்டும்தான் ஒரு லீட் ஸ்பின்னராக இருந்தார். மற்றபடி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. பட் அங்கேருந்து மேலே வந்தாங்க. அங்கேருந்து வந்து எல்லாருமே வந்துட்டு ஃபார்மே இல்லைனாலும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து அந்த சீசனை நம்ம வின் பண்ணோம். அதே மாதிரி இந்த சீசன் பண்ணக்கூடிய சான்சஸ்லாம் ஜாஸ்தி பண்ணலாம். ஸோ அதுக்கான காம்பினேஷன்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும். அண்ட் மெயினாக பின்னாடியிலேருந்து ஒருத்தர் மென்டார் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இம்பேக்ட் தெரியும். ஏன்னா கடைசி 2 மேட்ச் நான் அவரை பார்க்கவே இல்லை, எங்கே இருக்காருன்னே தெரில எனக்கு. இல்ல அவர் வந்துட்டு லிட்டரலா லைக் நீங்க உங்க கேம் ஆடுங்கடா, ஜெயிச்சாலும் தோத்தாலும் பாத்தீங்க நீங்க. ஏன்னா ருத்ராஜ் கைக்வாட் டாஸ் போட்டதுக்கு அப்புறமேட்டு கேக்குறாங்க, ஸ்ரேயஸ் என்ன சொன்ன, ஐ கான்ட் ஹியர்ன்றாரு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு கிரௌடு ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இதுக்கப்புறமே நம்ம மூவ் ஆன் ஆகணும், நெக்ஸ்ட் நம்ம யாருன்னு பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிளான க்ரௌட், அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட் இருக்கு. பிரவிஸ் 6 மேட்ச் ஆடி இருக்கான். பிரவிஸ் வரும்போது என்ன சவுண்ட் வரும்னு பாக்குறீங்களா? சென்னையில பெட் கட்டுறீங்களா நீங்க? அந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிளான க்ரௌடு, அந்த அளவுக்கு ஒரு பீக் ஃபேன் பேஸ் வச்சிருக்க க்ரௌடு சும்மாலாம் ஒன்றும் கிடையாதுங்க. எங்களுது சும்மா ஒன்றும் எழுதலடா, ஆண்டா பரம்பரைன்னு. எங்களை எதிர்க்கணுமா? அவன் ஒருத்தர் இருக்கான், அவன் பேசினா மட்டும் ஓகேன்னு தான் அவன்கிட்டயே முட்டு கொடுப்போம். சாலா தம்பி, எங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயே ஒரே ஒருத்தனுங்க மட்டும்தான் அந்த வந்து இது இருக்கு, ஒரே ஒரு எம்ஐ ஃபேன். ஒரு எம்ஐ ஃபேன் வந்துட்டு என்ன பேசினாலும் அவன் டீமை சும்மா கலாய்ப்பான். அதுக்கெல்லாம் நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். அவன் மட்டும் எங்க டீமை பேசலாம், நாங்க திருப்பி அவன் டீமை பேசுவோம். நடுவுல ஒரு ஆர்சிபி ஃபேன் வருவான், அவனை தான் போட்டு நாங்க அடிப்போம். போர் அடிச்சு அவனை தான் அடிப்போம். அதுதான் இப்போ அவங்க பேசினாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, மற்ற யாராச்சும் வந்து பேசுனீங்கன்னா அவங்களை போட்டு அடிப்போம், அவ்வளவுதான். அதுதான். சோ அதனால நாளைக்கு வந்து பிளேயிங் லெவல்ல எனக்கு ஒரு 2 சேஞ்சஸ் இருக்கு. எனக்கு தெரியும் பிரவிஸ் வாக்ஸ்ன்னு நினைக்கிறேன் தருண். எனக்கும் அதேதான் ஒரு இது இருக்கு. ஏன்னா பிரவிஸ் வந்து ஃபிட்டா தான் இருக்காரு. ஏன்னா நான் ஜாலியா நடந்து போறாரு ஏர்போர்ட்ல வந்துட்டு. ஏன்னா பெங்களூர் போயிருக்கான் பிரவிஸ். பெங்களூர் இதுலயும் சோ பிரவிஸ் வாக்ஸ்இன் இந்த கார்த்திக் சர்மா பிளேஸ். ஓகே. அப்புறமேட்டு எனக்கு வந்துட்டு என்னன்னா கலீல் சூப்பரா போடுறாரு. கலீல வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியல. கலீலுக்கு சப்போர்ட்டா அக்கீல் ஹுசைன் நீங்க வந்து பிரசாந்த் பிரைஸ் டாக விடுங்க, 30 கோடி போனா போகுது. எனக்கு பிரசாந்த் வீர் இப்பதான் சரி 2 மேட்ச்ல வந்து சான்ஸ் பார்க்க கூடாது. பிரசாந்த் வீர் ஃபிட் ஆயிட்டு அவருக்கு போலிங் வரும்போது சான்ஸ் கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இப்போதைக்கு நமக்கு இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம அக்கீல் ஹுசைனோட போறது, பவர் பிளேல பால் பண்றது அக்கீல் ஹுசைன் இருக்கணும். அந்த நம்பர் 7ல 6 பாலுக்கு பார்த்தா அக்கீல் ஹுசைனும் அடிப்பான். அதனால எனக்கு வந்து அக்கீல் ஹுசைனோட போனீங்கன்னா இது வந்து செம்ம காம்பினேஷனா இருக்குங்க. எனக்கு ஒரு இது இருக்கு, நான் அப்படியே வந்துட்டு 12ஆவே சொல்றேன். ஓகே. ஸோ ஓப்பனிங் வித் சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கைக்வாட். 3ல வந்துட்டு ஆயுஷ் மத்ரே, 4ல வந்துட்டு டெவால் பிரவிஷ், 5ல சிவம் துபே, 6ல சர்ஃபராஸ் கான், 7ல வந்துட்டு உர்வில் பட்டேல். உர்வில் பட்டேல் உள்ள வந்தாகணும். ஸோ நான் அதை எடுத்துட்டு உர்வில் பட்டேல் உள்ள வந்தாகணும். உள்ள உர்வில் பட்டேல் எடுத்துட்டு வரேன். 8ல வந்து பிரசாந்த் வீருக்கு தான் நீங்கள் அக்கீல் ஹுசைன் எடுத்துட்டு வரலாம். அண்ட் 9ல வந்துட்டு நூர் அகமத், 10ல வந்துட்டு கலீல் அகமத்,
11ல அன்ஷுல் கம்போஜ், 12ல வந்து மேட் ஹென்ரி. ஸோ இந்த 12 தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இந்த 12 தவிர நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு டீம். இதுக்கு மேலே ஒரு டீமை ஸ்ட்ராங் ஆக்க முடியுமான்னு எனக்கு தெரில. நான் யாரையாச்சும் மிஸ் அவுட் பண்ணுறேனாலும் எனக்கு தெரில. எனக்கு வந்துட்டு டக்கு டக்குன்னு இப்படி எழுதுறதுக்கு வந்துட்டு அப்படி தான் வந்துச்சு. ஸோ நான் டக்கு டக்குன்னு எழுதி வச்சு 12 பேர் இதுதான். இந்த 12 பேரை வச்சு நீங்கள் நல்ல காம்பினேஷனும் இருக்குது. உங்களுக்கு வந்து அகில் ஹுசேன் வச்சு பவுலிங், அகில் ஹுசேன் அண்ட் நூர் அகமத். அகில் ஹுசேனை நீங்கள் வந்து பவர் பிளேலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பேசர்ஸையே நம்பி போகிறதுக்கு அகில் ஹுசேனை வச்சு பவர் பிளேல போட்டு. ராகுல் சார் சொன்னியாடா? இல்லை, ராகுல் சாகர் நான் சொல்ல. ராகுல் சாகர் எனக்கு வேணாம். அப்படி நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து ஸ்பின்னர் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல வந்து ஷ்ரேயாஸ் கோபாலுக்கு போங்க. நீங்க வந்து உர்வில் பட்டேலுக்கு போல பேட்டர். அதுதான் வெயிட் பண்ணேன். ஷ்ரேயாஸ் கோபால் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். அதுதான் அவங்க வந்துட்டு எனக்கு பேட்டிங் ஸ்ட்ராங்கா தான் எடுத்துட்டு போவாங்கன்னு தோணுது. ஏன்னா நீங்க வந்துட்டு பிரசாந்த் வீர இடத்துல அகேல் ஹுசேன் எடுத்துட்டு வந்த அப்படின்னா ஸ்பின் கவர் ஆயிடுச்சு. ஸோ நான் அப்படி யோசிச்சேன். ஸோ அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு ஸ்பின்னுக்கு தான் போறேன். நான் வந்து ராகுல் சாகர் தான் எடுத்துட்டு, ராகுல் சாகருக்கு பதிலாக தயவு செஞ்சு ஷ்ரேயாஸ் கோபால் எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு அட்லீஸ்ட் பேட்டிங்ல ஒரு பிஞ்ச் ஹிட்டர் கிடைப்பான். பவுலிங் வந்துட்டு பீக் ஃபார்ம்ல இருக்காரு அவர் டொமஸ்டிக்ல. ஓகேவா? ராகுல் சாகருக்கு கம்பேர் பண்ணும்போது ஷ்ரேயாஸ் கோபாலுக்கு நீங்க சான்ஸ் கொடுத்து 2-3 மேட்ச் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அவர் ஈஸியா டாமினேட் பண்ணிடுவார் பேட்ஸ்மேன் சார். ஸோ அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இதுதான் என்னோட 12. இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஓகேவா இந்த 12? எனக்கு இந்த 12 ஓகே. சப்போஸ் உங்களுக்கு ஸ்பின்னே வேணாம்னா கூட குர்ஜப்தினி கூட ஒரு சான்ஸ் கொடுத்துப்பாங்க. ஏன்னா எல்லா பிளேயருமே ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. எல்லா பிளேயர்ஸ்க்கும் குர்ஜப்தினி கூட நீங்க சான்ஸ் கொடுக்கலாம். மேபி இது வந்து ஸ்பின் ட்ராக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஸ்பின் ட்ராக்னு தெரிஞ்சிச்சுன்னா ஷ்ரேயாஸ் கோபாலுக்கு போங்க. ராகுல் சாரோட ஒரு ஹைட் இருக்கு, லூப் பண்ணி போடுவாரு. விராட் கோலிக்கு அகேன்ஸ்டா நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. பேட்டிங்கும் 2 6 அடிக்க முடியும் அவரால். யூ கேன் கோ வித் ஹிம். அப்படிதான் நான் சொல்லுவேன். இது பிளேயிங் 11 12 சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஹேசல்வுட் வாக்ஸின் ஆடா நாளைக்கு ஆர்சிபிக்கு. ஹேசல்வுட், ஐ கெஸ் ஹேசல்வுட் வில் நாட் கம் பிகாஸ் ஹேசல்வுட் இன்னும் வந்த மாதிரி தெரியல எனக்கு. எனக்கு வந்துட்டு இன்னும் ஹேசல்வுட் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டாரு. ஹேசல்வுட் வந்துட்டாரு. பட் அவர் வந்துட்டு வார்ம் அப் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இதாக தான் இருக்காரு. ஸோ மோஸ்ட்லி அவர் வந்துட்டு ஆடுறாரா இல்லையாங்கிறது வந்துட்டு 6 மணி அந்த மாதிரி தான் தெரியும். போஸ்ட் மேட்ச் ப்ரீ மேட்ச் ப்ரெசன்டேஷன்ல தான் தெரியும் அவர் என்னென்ன பண்றாரு, ட்ரைனிங்லாம் எடுக்கிறாரா, ஓடுறாரா, அதெல்லாம் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி வந்துட்டு அதே 12 அப்படியே போங்க. எனக்கு வந்துட்டு ஒரே இது வந்துட்டு என்னன்னா அபிநந்தன் சிங்குக்கு பதிலாக மங்கேஷ் யாதவ் போங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்க டீம் எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே டாமினேட் பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இதுக்காக சொல்றேன். ஸோ மங்கேஷ் யாதவ் போனீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு கட் ஃபீல் இருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி கொஞ்ச நாளா எனக்கு சென்னை மேல இல்லை. ஆனா நாளைக்கு எனக்கு ரொம்பவுமே ஒரு கட் ஃபீல் இருக்கு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சஞ்சு சாம்சனுக்கு மட்டும் ஃபைனல்ஸ்ல மாட்டின மாதிரி டஃபியை மாட்டினா முடிஞ்சு. நான் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க சொல்லலாம் டிம் டேவிடு, ரொமாரி ஷெப்பர்ட்னு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். வாங்கடே விட ஒரு மோசமான பிச்சு. மோசம்னா அந்த விதத்துல மோசம் இல்லை, மோசமா ஹை ஸ்கோரிங்கா இருக்கிற பிச்சு இது சின்னசுவாமி. ஸோ அப்படி இருக்கும் போது பேட்டர்ஸோட ஹெவன் சஞ்சு சாம்சன் வந்துட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணி பாருந்தான் எனக்கும் நம்பிக்கை இருக்கு. அண்ட் அவரோட பேட்டிங்ல நான் ஒரு சின்ன இது பார்த்தேன். என்னன்னா அவர் வந்துட்டு அவர் நிக்கிற போஸ்டரே வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. எப்படி இருக்குன்னா அவர் நியூசிலாந்து டூர்ல எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ஒரு போஸ்டர்ல நின்னாரு, ஒரு ஷோல்டர் ஒரு மாதிரி திருப்பிட்டு. ஸோ அந்த மாதிரி அவர் நிக்கிறாரு. ஆமா, ஸோ அந்த மாதிரி அவர் நிக்கிறாரு. ஸோ அது வந்துட்டு வேர்ல்ட் கப்ல தெரியல. வேர்ல்ட் கப்ல அது ஒர்க் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது சுத்தமா தெரியல. வேர்ல்ட் கப்ல அவர் வந்து நீட்டா விளையாடினாரு. எந்த இடத்துலயும் வந்து அந்த எனக்கு எரர்ஸ் தெரியல. அது சஞ்சு நீ கேம் எடுத்துட்டு போக வரல சஞ்சு. நாங்க அவ்வளவுதான் சொல்றோம். லைக் ரொம்ப உங்களோட பெரிய ஃபேன் நாங்கலாம். நீ கேம் எடுத்துட்டு போக வரல. 20 பால் 40 50 அடிக்கக்கூடிய கேப்பபிள் இருக்கு உங்ககிட்ட. நீங்க அந்த உங்க கேம் ஆடுங்க சஞ்சு. நீங்க ஆடினாலே இந்த சைடு 50 ரன் 20 பாலுக்கு ஆயுஷ் எல்லாருமே கைட்டி குத்துருவானுங்க. நீங்க அந்த ஓப்பனிங் அந்த ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஒரு கான்ட்ரோல் வந்துடும். ருத்ராஜ் கைக்வாட், நீங்க உங்க டீமை நம்புங்க. நாங்க வேற எதுவுமே சொல்லல. நீங்க உங்க டீமை மட்டும் நம்புனீங்கன்னு வைங்களேன், தே வில் டெலிவர். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். சின்ன பசங்க, புது பசங்க, நீங்க நம்புங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. துஷார் தேஷ்பாண்டே, தீக்ஷனா இவங்களெல்லாம் நம்பினாரு ரொம்ப தலை. அப்படி நம்பி வரும்போது அவங்களே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த பசங்களுக்கு என்னங்க குறை? மேட் ஹென்ரிலாம் நியூசிலாந்துக்கு எவ்வளவு போட்டிருக்காரு. டஃபியால சின்ன சாமியில பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா மேட் ஹென்ரியால 200% பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நம்புங்க உங்க டீமை. பரவாயில்லையா 2 6 போறான், பரவாயில்ல போய் பேசுங்க. டே கொஞ்சம் லைன் போடுறா, இந்த ஃபீல்ட் செட் பண்ணிருக்கான், இதுக்கு மட்டும் நீ பால் போட. அவன் நல்லா அடிச்சுட்டானா அவன் பிரச்சனை. அவ்வளவுதாங்க மேட்ரு. நாளைக்கு பாருங்க நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பிளேயர் டு வாட்ச் அவுட்
ஃபார் போத் த டீம்ஸ். என்ன உனக்கு என்ன? டெவால் பிரவிஸ் வாக்ஸ் இன்னா ஐ வில் கோ வித் ஆயுஷ் மாத்ரே. ஓகே. ஆர்சிபிக்கு வந்துட்டு ஐ வில் கோ வித் ஃபின் சால்ட். ஃபில் சால்ட்டா? ஸோ எனக்கு வந்துட்டு ப்ராபபிள் சாரி பிளேயர் டு வாட்ச் அவுட் யார் அப்படின்னா, ஐ ஃபீல் இட்ஸ் கோயிங் டு பி தேவதத் படிக்கல் ஃபார் ஆர்சிபி. ஸோ ஆர்சிபியில் வந்து தேவதத் படிக்கல் எனக்கு அடிப்பாருன்னு தோணுது. ஸோ ஐ வில் கோ வித் தேவதத் படிக்கல் ஃபார் ஆர்சிபி. சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்துட்டு எனக்கு இந்த மேட்ச் அடிப்பாங்கன்னு தோன்றது வந்துட்டு ஐ ஃபீல் இட்ஸ் கோன் பி சஞ்சு சாம்சன். திருப்பி நான் வந்து சஞ்சு சாம்சன் மேலே தான் பெட் பண்ண போகிறேன். லாஸ்ட் மேட்ச் ஐ தாட் நீ தூபே ஆர் சஃப்ராஸ் போக நினைச்சேன். இல்லை இந்த மேட்ச் வந்துட்டு எனக்கு சஞ்சு மேலே ஒரு குருட்டு நம்பிக்கை. போன மேட்ச் வந்துட்டு கைக்வாத் நல்லா தான் ஆடினார், இல்லைன்னா சொல்ல. பட் அது கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியல அந்த பேட்டிங்கை. பட் இந்த மேட்ச் எனக்கு என்னமோ சஞ்சு சாம்சன் வந்துட்டு கொஞ்சம் கிளிக் ஆவாருன்னு தோணுது. ஸோ அதனால சஞ்சு சாம்சன். அண்ட் இந்த மேட்ச் ஆக்சுவலி லக்னோ வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் வந்துட்டு அந்த மேட்ச்சில் நீ வந்துட்டு யார் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை, நானும் கேட்க மாட்டேன். ஸோ யார் வின்னர்னு நினைக்கிறேன்? நான் ஹைதராபாத்தா? ஓகே. ஸோ நான் என்னமோ எனக்கும் வந்துட்டு ஹைதராபாத் தான் தோணுது. ஸோ ஐ ஆல்சோ கோ வித் ஹைதராபாத். ஸோ அதுதான் எனக்கு ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஆர்சிபி நாளைக்கு மேட்ச் ரொம்ப இதுக்காகவே பண்ணணும்டா, 2 பேருமே சென்னை எடுப்போம்டா, பாத்துக்கலாம்டா. ஒரு மேட்ச் கிரிட்டிசிசம் பண்ணா நாங்க பழைய பன்னீர்செல்வம் எடுத்து பண்ணி, நீங்கெல்லாம் இப்போ வந்து ஸ்டோரி அதெல்லாம் ஏதோ ஒருத்தன் போட்ட மீம் எடுத்து போடுறீங்கடா. நாங்கெல்லாம் ரைட் அப்பா போட்டவங்கடா வாட்ஸ்அப்ல. எடுத்து பார்த்தா மஞ்சள் கலர்ல இருக்கோம்டா எங்க ஸ்டேட்டஸ் எல்லாம். பாப்பீங்கடா. கப் அடிக்கும் போதெல்லாம் ட்ரெயின் விட்டவங்க நாங்க. ஸோ அப்படி ட்ரெயின் விட்டவங்க வந்துட்டு இப்போ ட்ரெயின் விட முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கோம். ஸோ இந்த தடவை வந்துட்டு 2 பேருமே நாங்க பரவாயில்ல. நாங்க போன வீடியோல சொல்லியிருந்தோமே, ஒருத்த ஜோன் 14 சொல்லிட்டு ஃபுட்பால் வீடியோஸ் போடுறானே, அவன்லாம் 1 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு போயிட்டு ஐபிஎல் ஃபைனல்ஸ் 2 நாள் குஜராத்ல இருந்து பார்த்துட்டு வந்தவன் அவன். எங்க கிட்ட போய் என்னடா அடி. ஸோ இந்த இதுல வந்துட்டு மேட்ச் இப்போ ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்றியா? ஏதாச்சும் ஆர்சிபி வர்சஸ் டஃபி விசஸ் கொய்க்வாடு. அதே மாதிரி இந்த சைடு வந்துட்டு கலீல் விசஸ் கோலி. ஓகே, கலீல் வர்சஸ் கோலி சொல்றியா? ஓகே. ஸோ எனக்கு வந்துட்டு மேட்ச் அப் அப்படின்றது வந்துட்டு இந்த மேட்ச்சுக்கு வந்துட்டு ஆர்சிபி பவுலர்ல எனக்கு ஐ ஃபீல் இட்ஸ் கோயிங் டு பி ஒரே நிமிஷம்டா. ஆர்சிபி பவுலர்ஸ்ல வந்துட்டு எனக்கு புவனேஸ்வர் குமார் வர்சஸ் ஆயுஷ் மாத்ரே, புவனேஸ்வர் குமார் வர்சஸ் சஞ்சு சாம்சன். ஆயுஷ் மாத்ரே கூட புவனேஸ்வர் குமார் வர்சஸ் சஞ்சு சாம்சன். ஸோ அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் சென்னைக்கும் ஆர்சிபிக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் விராட் கோலி வர்சஸ் அன்சுல் கம்போஜ். ஸோ அதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அன்சுல் கம்போஜோட சீம் பொசிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சீம் பொசிஷன் சூப்பராக இருக்கு. ஸோ அந்த சீம் பொசிஷன். ஆனால் இவ்வளோ சொல்றதுக்கு முக்கியமான ரீசனே வந்துட்டு வீருக்கு பதிலாக அக்கீல் ஹுசேன் ஆடியே ஆகணும். பட் நாங்கள் சொன்ன சேஞ்சஸ்லாம் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. பண்ணா தே வில் ஷோன் அப். பிரவிஸ் வில் வாக்ஸ் இன். பிரவிஸ் வில் டெஃபினெட்லி வாக்ஸ் இன். இஃப் ஹி ஃபிட்ஸ் னா டெவல் பிரவிஸ் இஸ் வாக்கிங். அப்படி இல்லை நீங்க உருவில் பட்டேல் ஆட வச்சே ஆகணும். எஸ் ட்ரூ. ஸோ இதுதான் வந்துட்டு காம்பினேஷன் நாங்கள் சொன்னது. ஸோ அதே மாதிரி இது மட்டும் பேசிக்கணும் தருண். உர்வில் பிரசாந்த் வீர் கார்த்திக் சர்மா மேல ரொம்ப ஆஷா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. எங்க பார்த்தாலுமே ஃபிளாப், இவ்வளவு பெரிய பிரைஸ் டாக் ஃபிளாப். 2 மேட்ச் தாண்டா ஆடி இருக்காங்க அவங்க. கொஞ்சம் அவங்களுக்கு பெரிய பிரான்ச்சைசி, இது பெரிய பிரைஸ் டாக் கூட கொஞ்சம் பிரீத் அவுட் பண்ணணும். இல்ல நான் ஓவராலா சொல்றேன், கொஞ்சம் அவங்க பிரீத் அவுட் பண்ணிட்டோம். அந்த டீமுக்குள்ள அட்மாஸ்பியருக்குள்ள அவங்க செட் ஆகட்டும், கொஞ்சம் கேம் புரியட்டும். வரும்போதே அவங்க லாஸ்ட் டைம் வந்து ஒரு பாட்டில்ஸ் அந்த அந்த ரொம்ப கீழே இருந்த ஒரு டீம் கிட்டக்காக தான் ஆட வராங்க. ஆனா அதுக்கு அது ஃபேன் பேஸ் எப்படி இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும் தான்டா. லைக் முன்னாடி இருக்கவங்க விக்கெட் விட்டா ஒரு ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கும். புதுசா வேற ஃபேஸ் பண்றாங்க. ஒரு 140 145 ஒரு டால் பவுலர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க. இதெல்லாம் டெஃபினட்டா ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்க. தே வில் லேர்ன். இப்போ எதுக்கு நாங்களே மாத்த சொல்றோம்னா, பிரசாந்த் இப்போ ஆஃப் ஸ்பின் போட்டா நாங்க கண்டிப்பா ஒரு ஆட தான் சொல்ல போறோம். அப்படி அவர் போடலன்னா அந்த பிளேஸ்க்கு ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்து வர சொல்ற ஒரே ரீசன் இதனாலதான். அதுக்காக தான் நாங்க சொல்றோமே தவிர மற்றபடி ஸோ அதுதான் மேட்டர், வேற எதுவுமே கிடையாது. பாஸ் எல்லாம் கிடையாது கண்டா.
நம்ம பரம்பரை வெறி நம்ம இருக்கிற பரம்பரை கெலிக்கலோன்ற வெறி அந்த மாதிரி தான். ஸோ பார்ப்போங்க. திஸ் இஸ் த எண்ட். ஸோ நாளைக்கு நாங்கள் வந்துட்டு ரிவ்யூவில் வரோம். ரிவ்யூவில் வந்துட்டு மேட்ச் ஜெயிச்சோன்னா கொஞ்சம் அப்படியே அதுப்பாக வருவோம். மேட்ச் தோத்துட்டோன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற சிஎஸ்கே மேட்சோட ரிவ்யூவில் எல்லாத்துலேயுமே என் மூஞ்சி வந்துட்டு நல்லா சுருங்கி போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அப்படியே சோகமாக உட்காந்துருப்பேன். ஸோ லெட்ஸ் see. பீஸ் அவுட். முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், இன்ஸ்டாகிராமில் பார்த்தா ஃபாலோ பண்ணுங்க. எஸ்.